ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினி நியூஸ். விடாமுயற்சி படத்தில் அடுத்தடுத்து பல சுவாரஸ்யமான தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கு. பல விமர்சகர்கள், பல பிரபலங்கள் விடாமுயற்சி படத்துக்கான ரிவ்யூவும் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த வகையில் செய்யாறு பாலு அவர்கள் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் குறித்து பகிர்ந்திருக்கிறார். அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள விடாமுயற்சி படம் தான் இன்றைக்கு இணையத்தில் ட்ரெண்டிங்கில் உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அஜித் படம் ரிலீஸ் ஆகியுள்ளதால் ரசிகர்கள் படத்தை கொண்டாடி வரவேற்றுள்ளனர். மகள் திருமேனி இயக்கத்தில் உருவாக்கியிருக்க இந்த படத்தை லைக்கா தயாரித்திருக்கு. அனிருத் இசையமைத்துள்ள இந்த படத்தில் அஜித்துடன் த்ரிஷா, ரெஜினா, அர்ஜுன் மற்றும் ஆரவின பலரும் நடித்திருக்காங்க. படம் பார்த்த ரசிகர்கள் தங்களது கருத்தை தெரிவித்த வண்ணமே இருக்காங்க. அந்த வகையில் தான் படம் பார்த்த விமர்சகர் செய்யாறு பாலுவும் இந்த படம் ஓடிக்கொண்டிருந்த போது நடைபெற்ற சுவாரஸ்யமான சம்பவம் குறித்து பகிர்ந்திருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக உருவாக்கப்பட்ட இந்த படத்துக்கு கதைக்களமாக அஜர்பைஜான் நாட்டை தேர்வு செய்தது நடிகர் அஜித். மேலும் இயக்குனர் மகள் திருமேனி அமைத்துள்ள திரைக்கதைக்கு அஜர்பைஜானியல் படத்தை உருவாக்கினால் படம் ஹாலிவுட் தரத்திற்கு இருக்கும் என படத்தில் ஒரு பாடலை தவிர மீதமுள்ள மொத்த படப்பிடிப்புமே அஜர்பைஜானில் நடத்தப்பட்டது. இது இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்டாகவே இருக்கு. படப்பிடிப்பு நடைபெற்ற காலகட்டத்தில் மணல் புயல் மற்றும் பனி புயல் என மிகவுமே மோசமான மற்றும் சவாலான நிலையத்தான் படக்குழுவினர் எதிர்கொண்டிருக்காங்க. மிகவும் சவாலான நிலையில்தான் படத்தை முழுவதுமாகவே எடுத்து முடித்து இவ்வளவு காலம் எடுத்ததுக்கு தாமதத்துக்கு காரணமே இதுதான் சொல்லப்படுது. இதற்கிடையில அஜித்துக்கும் லைக்கா நிறுவனத்துக்கும் பிரச்சனை, அஜித்துக்கும் மகள் திருமேனிக்கும் பிரச்சனை என்றெல்லாம் பல தகவல்கள் உலா வந்தது. படப்பிடிப்பின் போது அஜித் மற்றும் ஆரவ் மிகவும் ஆபத்தான கார் விபத்தில் சிக்கிக் கொண்டனர். இது தொடர்பான வீடியோவையும் படக்குழு இணையத்தில் வெளியிட்டது. இது அனைவருக்குமே அதிர்ச்சியையும் கொடுத்தது. படத்தில் கமிட் ஆன போது அஜித் தனது கம்ஃபர்ட் சோனில் தான் வெளியே வந்து ஒரு படம் நடிக்க வேண்டும் என உறுதியாக கூறியதாகவும் பல பேட்டிகளில் இயக்குனர் மகள் திருமேனி தெரிவித்திருக்கிறார். அதே போல் படம் முழுவதும் பிரமாதமான திரைக்கதையால் இயக்கியிருக்கிறார். இதனை செய்யாறு பாலு பாராட்டி தெரிவித்திருக்கிறார். விடாமுயற்சி படத்தினை பார்க்க ஆந்திராவிற்கு கிளம்பி சென்று படம் பார்த்த செய்யாறு பாலு அங்கு அதிகாலை 6 மணிக்கு காட்சியை பார்த்துட்டு படம் குறித்து பேசியிருக்கிறார். இந்த படத்தில் அஜித்துக்கு ஒரு மாஸ் இன்ட்ரோ கிடையாது, மாஸ் டயலாக் கிடையாது. அவரது என்ட்ரியே மிகவும் சாதாரணமாகத்தான் உள்ளது. இதையெல்லாம் விட மற்ற நடிகர்கள் இது போன்று தன்னை ட்ரோல் செய்யும் டயலாக்கை மற்றவர்களை பேச அனுமதிப்பார்களா என தெரியவில்லை. ஆனால் அஜித் அப்படியான காட்சியில் நடித்துள்ளார். அதாவது அஜித்தை பார்த்து யோ பூமர் என கூறுகிறார்கள். தியேட்டரை தெரிக்குது. இந்த காட்சிக்கு தியேட்டர் அதிரும் அளவுக்கு பிரமாதமான கைதட்டல் இருந்தது. ரசிகர்கள் மத்தியில இந்த காட்சிக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. அஜித் இது போல செய்வது இது முதல் முறை கிடையாது. தனது 50வது படமான மங்காத்தா படத்திலையும் இளம் நடிகர் வைஃபிடம் அடி வாங்குவது போலவும் அந்த படத்துல நடித்திருந்தார். அதே போல ஒரு யதார்த்தமான நடிகர் தான் அஜித். அதே போல் பல காட்சிகளில் பிரேம்ஜி, மகத் உள்ளிட்ட பலர் அஜித்தை ட்ரோல் செய்வதை போன்ற காட்சிகளிலும் நடித்திருந்தார் அஜித். தனது 50வது படமான மங்காத்தா படம் பிளாக் பாஸ்டர் ஹிட் அடித்த படம். அதே போலதான் விடாமுயற்சி படத்திலும் அஜித்துக்கு மிகப்பெரிய ஒரு பாரிய வெற்றி கிடைக்கும் என செய்யாறு பாலு பேசியிருக்கிறார். அத்தோடு இந்த படம் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணினதுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாகவே இருக்கும் எனவும் செய்யாறு பாலு கூறியிருக்கிறார். படத்தில் மொத்தமாகவே 10 கதாபாத்திரங்கள் தான். அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து படத்தின் திரைக்கதையை அமைத்துள்ளனர். படத்தை ஹாலிவுட் படத்தின் தரத்துக்கு எடுத்துள்ளார்கள். இந்த படத்தை யூனிவர்சல் படம் என்றே கூறலாம். படத்தை குடும்பத்துடன் தாராளமாக சென்று பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த படம் இருக்குன்னு சொல்லி செய்யாறு பாலு பாராட்டி பேசியிருக்கிறார். அத்தோடு இந்த விடாமுயற்சி படம் வெளிநாடுகளில் 14 கோடி வரை ஃப்ரீ புக்கிங்ல வசூலித்திருக்கு. இந்தியாவில் மட்டும் 17 கோடி ரூபாய் வசூலிச்சிருக்கு. இதுல மேலும் விஜய் நடித்த ஹோட் படம் 18 கோடி தான் வசூல் செய்தது. ஆனா இந்த விடாமுயற்சி படம் விஜய் முந்திர அளவுக்கு வசூல் வட்டை நடத்தியிருக்கு. இதையும் அஜித் ரசிகர்கள் தங்களது இணையத்துல வெளியிட்டே வர்றாங்க. கட்டாயம் விடாமுயற்சி படத்தில் அஜித்தின் வசூல் வேட்டை விஜயின் படத்தின் வசூல் வேட்டையை விட முந்தி செல்லும் என்றும் சொல்லிட்டு இருக்காங்க.
இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற அடுத்த சுவாரஸ்யமான வீடியோத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.